வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு சீவக சிந்தாமணி. தமிழ் இலக்கியங்கள்ல காப்பியங்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க. இந்த காப்பியங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு. இந்த பெருங்காப்பியங்களுக்கும் சிறுகாப்பியங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நாளை பற்றியும் விலாவரியா விளக்கமா எடுத்து சொல்லுச்சுன்னா அது பெருங்காப்பியம். இதுல ஏதோ ஒண்ணு விட்டுட்டோ இல்லைன்னா ஏதோ ஒன்ன பத்தி மட்டுமோ பேசுதுன்னா அது ஐஞ்சிறு காப்பியங்கள். சரி, இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிறதுக்குள்ள போலாம். இந்த நூல் எழுதுனது திருத்தக்க தேவர் அப்படிங்கிற ஒருத்தர். இது சமண காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இதுல மிக அதிகமான நீதி கருத்துகள் சொல்லப்படுது. திருக்குறள்ல நாலடியார்ல சொல்ல முடியாத கருத்துக்கள் கூட இந்த சீவக சிந்தாமணியில அங்கங்க நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இது காதல் பத்தி அதிகமா பேசுது, வீரத்தை பத்தி விளக்கமா பேசுது. சரி, இந்த சீவக சிந்தாமணியினுடைய முதல் பகுதி நாமகல் இளம்பகம். இத விளக்கமா பார்ப்போம். ராசமாபுரம் அப்படின்னு ஒரு நாடுங்க. அந்த நாட்டினுடைய அரசன் பேரு சச்சந்தன். அந்த சச்சந்தன் தன்னுடைய மாமன் மகளான விசையை அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் இளமையான அரசன், புதிதா திருமணம் ஆயிருக்கு. அந்த காரணத்தினால தன்னுடைய மனைவி மீது தீராத மோகம் அவனுக்கு. எப்போதும் தன் அரசன் அப்படிங்கிறத மறந்து தன்னுடைய மனைவி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். காதல் ரொம்ப முத்தி போகுது. அந்த காரணத்தினால நாடு, அரசன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் அவன் மறந்துட்டான். அந்த காரணத்தினால அவன் என்ன பண்றான்னா, ஒரு யோசனை தோணுது. கொஞ்ச காலம் தன்னுடைய அரசாட்சிய தனக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு அமைச்சன் கிட்ட கையில கொடுத்துட்டு மீண்டும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த காரணத்தினால தனக்கு மிக நம்பிக்கையா இருந்த கட்டியங்காரன் அப்படிங்கிற முதன்மை அமைச்சர்கிட்ட இந்த அரச பதவியை நான் கொடுக்குறேன், இதை நீ பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் பரிபாலனம் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து கேட்கும் போது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துறான். அவனும் முன்னாடி மறுக்கிறான், அப்புறம் பின்னாடி ஏத்துக்கிறான். இந்த காதல் ரொம்ப முத்தி போன காரணத்தினால தன் மனைவியாகிய விசையை கருவுறுகிறாள். அவ கர்ப்பகாலம் ஆக ஆக அவருடைய உடல்நிலையில மாற்றங்கள் ஏற்படுது. முன்னாடி இருந்த அழகு இப்ப இல்லை. அந்த இளமை நலம் இப்ப அவனால பார்க்க முடியல. அவருடைய வயிறு பெருசாகுது, அவருடைய மார்புகள் பெருசாகுது, அவனுடைய முகம் கூட வெளிரி போகுது. அந்த சூழ் காலத்துல அப்படி இருக்கும்போது இப்பதான் அவன் தான் அரசன் அப்படிங்கிற நினைவு வருது. மீண்டும் அரசாட்சியை கையில எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு யோசனை வருது. சரி, கட்டியங்காரன்ட்ட போய் கேட்கும் போது அவன் திரும்பி கொடுக்கலன்னா என்ன பண்றது? நம்மளுடைய மனைவிக்கோ அது வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கோ ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டானா என்ன பண்றது? அவளை பாதுகாக்கணுமே, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தச்சனை கூப்பிட்டு ஒரு மயில் பொறி செய்ய சொல்றான். அந்த மயில் பொறி எப்படி இருக்கணுமா, அது பறக்கணும், அதை இயக்கிறதுக்கான வசதிகள் அந்த மயில் பொறியில இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னைக்கு மாடர்ன் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபிளைட். அது இயக்கிறதுக்கான எல்லா சுவிட்சஸும் அதுல இருக்கணும். அது இயக்க முடியாத சூழல் வந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ஆகிறதுக்கான எல்லா வசதியுமே அதுல செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தச்சன் கிட்ட அரசன் சொல்றான். அந்த தச்சனும் 7 நாள்ல அற்புதமா ஒரு மயில் பொறியை செஞ்சு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்றான். கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு நீட்டான ஒரு யூசர் கைட் மேனுவலையும் அவன் கையில கொடுத்துட்றான். இது இப்படிதான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்றான். அந்த அரசன் தன் மனைவி ஆகிய விசையை கூட அந்த மயில் பொறி ஏறி வடம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு சுற்றுலா போற மாதிரி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த கட்டியங்காரனுக்கு இந்த செய்தி தெரிய வருது. என்னது? அரசன் வந்து அரசாட்சியை கேட்க போறான் அப்படிங்கிற செய்தி தெரிய வரும்போது தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி அவன் என்ன பண்றான்னா ஆலோசிக்கிறான். இப்படி இந்த சச்சந்தன் அரசன் வந்து நம்ம கிட்ட அரசாட்சியை கேட்கும் போது என்ன பண்றது அப்படிங்கிறப்போ நேர்மையான அமைச்சர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சொல்றாங்க, அவருடைய அரசாட்சியை அவன்கிட்ட திருப்பி கொடுக்கறது தான் நியாயம், அதனால திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசன் பதவி வகிச்சுட்டு வந்த கட்டியங்காரனும் அவருடைய மைத்துனனான மதனன் அவன் 2 பேரும் இதுக்கு முற்றிலுமா எதிர்ப்பா இருந்து இப்போ நாங்க தான் அரசர்கள், நாங்க இந்த அரசாட்சியை திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில மறுத்துறாங்க.
இவன் அரச பதவியில் இருக்கிறதுனால அமைச்சர்கள் அவனை ஒண்ணுமே பண்ணவும் முடியல. இவனை எப்படியாவது அரச பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆலோசிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ சச்சந்தனையும் அவன் மனைவியாகிய விசையையும் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியங்காரன் முடிவு பண்ணி படை திரட்டுறான். இந்த செய்தி யாருக்கு தெரிஞ்சிருதுன்னு சொன்னா சச்சந்தனுக்கு தெரிஞ்சிருது. உடனே தன் மனைவியாகிய அந்த அரசி விசைய மயிர்பொறி ஏற்றி அனுப்பிச்சிடுறான். அனுப்பிச்சிட்டு வாழேந்தி போருக்கு போறான். போர்ல அவன் மடிஞ்சு போறான். அவனுடைய கதை அங்கேயே முடிஞ்சது. இப்போ இந்த விசையை மயிர்பொறியில வானத்துல போய்கிட்டு இருக்க நேரத்துல அவளுக்கு கர்ப்ப வேதனை வந்துருது. கர்ப்ப வேதனை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மயிர்பொறியை அவரால் இயக்க முடியல. அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்தோடனே அந்த மயிர்பொறி போய் ஒரு மயானத்துல தரையிறங்கிறது. அந்த இடத்திலேயே அவள் பிள்ளையையும் பெற்று விடுகிறாள். அங்கே பிள்ளை பெறுகிற போது அவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அரச அரண்மனையில மாட மாளிகையில வாழ்ந்த அந்த அரசி, நிறைய பணிப்பெண்கள் சூழ வாழ்ந்த அந்த அரசிக்கு இன்னைக்கு குழந்தை பேறு காலத்துல மயானத்துல ஒருத்தருமே உதவிக்கு இல்லை. ஆனா அந்த மயானத்தினுடைய ஒரு மூலையில காவல் தெய்வமா இருந்த ஒரு பெண் தெய்வம் அவளுக்கு வந்து உதவி செய்யும். உதவி செஞ்சது மாத்திரம் இல்லாம அந்த குழந்தையை பிற்காலத்துல எப்படி வளர்த்தணும், அதுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவளுக்கு அறிவுறுத்துது. அப்போ இந்த குழந்தையை நீ எடுத்துட்டு போய் என்ன வளர்த்திட முடியும்? அதிகபட்சமா ஒரு சாதாரண ஒரு குடிமகனா வளர்த்த முடியும். ஆனா இது இந்த நாட்டினுடைய இளவரசர். இந்த குழந்தைய இந்த நாட்டினுடைய எதிர்காலமா வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அப்படின்னு சொல்லுது. இல்ல நீ இங்கேயே வந்து இந்த குழந்தையை விட்டுட்டு போனாலும் இந்த மயானத்தில் இருக்கிற வெட்டியா வந்து இந்த குழந்தையை எடுத்துட்டு வளர்த்துவான். அப்படி வளர்த்துறப்போ அதிகபட்சமா இது ஒரு அரிச்சந்திரனா வளர்த்துவானே ஒழிய அதுக்கு மேல இது என்ன ஆக்கி போறான், அரசனாக்க போறானா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அந்த நாட்டுல அன்னைக்கு கந்து கடன் அப்படின்னு ஒரு வணிகன் இருந்தார். அவரு தன்னுடைய குழந்தை இறந்து போனதுனால, பிறந்து அன்னைக்கு இறந்து போன குழந்தை அதை கொண்டு வந்து புதைக்கிறதுக்காக அந்த மயானத்துக்கு வரார். வந்துட்டு அந்த குழந்தைய புதைச்சிட்டு திரும்பி போற நேரத்துல வழியில இந்த விசையை அந்த குழந்தைய போடுறா. எந்த குழந்தைய? தான் பெற்றெடுத்த குழந்தைய போடுறா. போடும்போது கண்ணில் பட்டுருது கந்து கடனுக்கு இந்த குழந்தை. ஆகா, இந்த குழந்தையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே, ஒரு சாதாரண குழந்தை மாதிரி இல்ல, ஒளி பொருந்தியதா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கையில எடுத்து பாக்குறாரு. அந்த குழந்தையோட கையில ஒரு மோதிரம், முத்திரை மோதிரம் இருக்கு. இதை பார்க்கும்போது இது சாதாரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சாதாரணமான குழந்தையா இருந்தா இங்க இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா இது தகாத உறவுனால பிறந்த குழந்தையாவும் இருக்காது. தகாத உறவுனால பிறந்த குழந்தையா இருந்தா கையில இப்படி அரச முத்திரை பதிச்சு மோதிரத்தை போட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால இது யாருக்குன்னே தெரியல, நம்ம எடுத்துட்டு போய் நம்ம மனைவிட்ட கொடுத்து இறந்த குழந்தை மயானத்துக்கு போகும்போது திருப்பி உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, நமக்கும் ஒரு வாரிசு இருக்கும்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த மனைவிட்ட கொடுக்குறாங்க. அந்த மனைவி பேரு சுனந்தை. அந்த சுனந்தை இந்த குழந்தையை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாள் போகுது, இந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. வளர வளர தக்க காலத்துல கொடுக்க வேண்டிய கல்வி கேள்வி பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. வாலிப பருவம் வருது, அதுக்கு தேவையான குதிரை ஏற்றம், வாழ் பயிற்சி, போர் பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ஒரு தீரமிக்க ஆண் மகனா அந்த குழந்தையை வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்திட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இந்த குழந்தைக்கு, அதாவது இதுவரைக்கும் இந்த குழந்தைக்கு பேர் வச்ச விஷயத்த நான் சொல்லல, இப்ப சொல்றேன். இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுத்தாருல இந்த கந்துக்கடை. அப்போ இந்த குழந்தை தும்முது. தும்மும் போது சீவ அப்படின்னு சொல்றாரு. நம்ம நூறாயுசுன்னு சொல்றோம் இல்லையா, அதே போல சீவ அப்படின்னு சொல்றாரு. அதுவே அந்த குழந்தைக்கு பேரா அமைச்சிருது. சீவகன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரா வச்சிடறாங்க. இப்படி வச்சு இந்த நாள் பட அந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. நல்ல வாலிப பருவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சீவகனுக்கு இசை பயிற்சி மேல ஆர்வம் வருது. அப்ப இசை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தக்க ஆசிரியர்களை கொண்டு சீவகனுக்கு இசை பயிற்சி கொடுக்குறாங்க. அது நல்ல வீணை வாசிப்புல உயர்ந்து வளர்ந்து வரான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரார். அவர் பேரு அச்சநந்தி. அவர் யார் அப்படின்னா ஒரு அரசர். தனக்கு ஏற்பட்ட ஒரு நோய் காரணமா ஊரா சுத்தியும் பல கோயில்களுக்கு போய் வந்தும் எந்த பலனும் இல்லாம அப்படியே வருத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசன். அவரு இந்த சுனந்தையோட வீட்டு பக்கமா வரும்போது சாப்பாடு கேட்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஏறுறாரு. ஏறி
சுனந்தகிட்ட ஒரு வாய் சாப்பாடு வாங்கி சாப்பிடும் போதே அவன் உடம்புல இருந்த அத்தனை நோயும், அந்த யானை தீங்கிற சொல்லக்கூடிய அந்த நோய் போயிடுது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்க வீட்டுல ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்த பத்தி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு சீவகனுக்கு அந்த யானை தீ நோய் போனதுக்கான ஒரு பரிகாரமா, ஒரு மீள் உதவியா அவர் என்ன பண்றாருன்னா நிறைய போர் பயிற்சிகளை கத்துக் கொடுக்கிறார். ஏன்னா அவரே ஒரு அரசரா இருந்த காரணத்தினால அவருக்கு தெரிஞ்ச எல்லா போர் பயிற்சிகளையும் கத்துக் கொடுக்கிறார். ரொம்ப நாளா இந்த சீவகன் கூடயே பயணம் பண்ண காரணத்தினால சீவகன் பற்றிய முழு செய்தியும் அவருக்கு தெரிய வருது. அவர் தான் இந்த நாட்டுடைய இளவரசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அச்சனந்தி என்ன பண்றாரு, இப்போ இந்த சீவகனை அந்த நாட்டுக்கு எப்படியாவது அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. சீவகன்ட்ட இப்ப பேச்சு கொடுக்கிறார். இந்த நாட்டினுடைய அரசன் சரியில்லை, இந்த நாட்டுடைய அரசாட்சி இப்ப சரியில்லை, முன்னாடி சச்சந்தன் ஒருத்தர் இருந்தான், அவன் நீதி வழுவாத அரசன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய வரலாறு எல்லாம் சொல்லும் போது இந்த சீவகனுக்கு தன் நாட்டின் மேல மிகுந்த ஒரு பற்று ஏற்படுது. எப்படியாவது மீண்டும் இந்த அரசாட்சியை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை வருது. அவனுக்கு நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது, நாட்டினுடைய அரசாட்சியை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ அந்த அச்சனந்தி ஆசிரியர்கிட்ட சீவகன் கேட்கிறான், அந்த காணாம போன இளவரசன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து மீண்டும் அரியணையில உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவசரப்படாத, அதுக்கான காலம் வரும், அது வரைக்கும் நீ பொறுத்து இருக்கணும். அந்த சீவகன் எங்க இருக்கான்னு உனக்கு சொல்றேன், நீ நேரா வீட்டுக்கு ஓடிப்போ. வீட்டுக்கு ஓடி போய் உன் வீட்டுல இருக்கிற நிலை கண்ணாடி முன்னாடி பாரு. அந்த கண்ணாடியில யார் தெரியுறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டினுடைய இளவரசன், நீ தேடி போறேன்னு சொன்ன ஆளு அப்படின்னு சொல்லும் போது அந்த சீவகனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. இது என்னுடைய நாடா, என் தந்தை ஆட்சி செஞ்ச நாடா அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கான தக்க காலம் வர வரைக்கும் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுதான் இந்த நாமகள் இளம்பகத்தினுடைய கதை. சரி, மீண்டும் அடுத்த பகுதியில மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.